அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 17/10/2023 முதல் 23/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டலட்சுமி யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என அடுக்கடுக்காக பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 17/10/2023 முதல் 23/10/2023 வரை உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டலட்சுமி யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதால் பல நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாருங்க. குரு சுக்கிர யோகமானது மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், புதன் மற்றும் சூரியனை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குரு மங்கள யோகமானது உருவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் புத ஆதித்ய யோகமானது உருவாகிறது. இப்படி பல்வேறு விதமான யோகங்களுக்கிடையில் அஷ்டலட்சுமி யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் உங்களது வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த குரு வலுவாக மேசராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் குடும்ப ரீதியாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தையும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் இனிமையாக செய்து கொடுக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு கிரக நிலைகளை தோஷமற்றதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக மாற்றுகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரக நிலைகளை வலுவானதாக மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறாருங்க. சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். எனவே இந்த தருணமும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியால் சில சிரமம் இருந்தாலும் அவை நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. ராகு மீன ராசியிலும் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த பலன்களை கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் நிஜ வாழ்வையில மனித வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர். இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகள் அனைத்தையும் தடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகராக சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது துணிவுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. எனவே புதிய உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து விலகி 18ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் வலுவாக அமருகிறாருங்க. துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணையக்கூடிய சூரியன் அமைப்பு மிக பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடும் இணைந்து சஞ்சரிக்க
போகிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. செவ்வாயுடன் இணைவதால் பல்வேறு விதமான யோகங்களும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை, பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த இடங்களில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அவை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த தருணத்தில் சாதகமற்ற கிரகநிலை அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. அஷ்டம ராகுவால் சில அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. கற்பனையான பயங்கள், எண்ணங்கள் மற்றும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக வார்த்தைகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கும். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 கிரகநிலையை தவிர மற்ற அனைத்து கிரகநிலைகளும் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வீழ்ச்சிகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உங்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது மற்ற ராசிக்காரர்களை விட முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறுவது தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கிறது. செவ்வாய், சூரியன், புதன் 3 கிரகநிலைகள் இணைந்து சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்குங்க. வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பரிசாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.